ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஒன் டே vlog தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போ vlog எடுத்தாலும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் இந்த vlogல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ ஒரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அன்னைக்கு டே எப்படி எனக்கு போச்சு அப்படிங்கிறத இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாரும் ஆஃபீஸ் ஸ்கூல் இப்படி கிளம்பிட்டாங்க. நானும் மித்துக்குட்டி மட்டும்தான் வீட்டில். அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ டிவி பார்த்துட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலைகள் பண்ணிட்டு இருந்தேன். மித்துக்குட்டிக்கு ஸ்கூல் எப்போ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? 21st. அவனோட கேம்பஸ் வந்து புதுசு. ஸோ அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சிக்கன் அப்புறம் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் மித்துக்குட்டி ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்ட்டு. ஸோ டெய்லி கொஞ்ச நாளும் அவனுக்கு அந்த நான்வெஜ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிட்றான். அன்னைக்கு சிக்கன் வேணும்னு சொல்லியிருந்தான். சரி, நைட் டின்னருக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் பண்ணலாம், பட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணினேன் அப்படின்னா ஈவினிங் பாப்பாவும் வந்து சாப்பிடுவான். அவளுக்கும் சிக்கன் அப்புறம் வந்து ரைஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு மத்தியானம் சிக்கனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட ரோஸ்மேரி பிளான்ட் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம போயிருந்தோம் இல்லையா, அந்த டைமில் நான் வாங்கியிருப்பேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளோட vlogs ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிளான்ட் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கு சன்லைட் கண்டிப்பாக தேவைப்படும். பக்கம் போனீங்க அப்படின்னாலே அந்த வாசம் நமக்கு தலைவலியே கொடுத்துரும். அந்த அளவுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. மைக்ரைன் இருக்கிறங்காட்டி நான் அடிக்கடி இதை வந்து டச் பண்ண மாட்டேன். அதை டச் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வாசத்துக்கே எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அந்த தலைவலி வந்து வர ஆரம்பிச்சிடும். பட் ரொம்ப நல்ல பிளான்ட்டு. இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. செடி நல்லா வளர்ந்துருச்சு. சரி, கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ண மாதிரி இருக்கும். இருக்கிற லீஃப் வச்சு நம்ம ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் அதில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணினேன். இந்த ரோஸ்மேரி பிளான்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் ரெண்டுக்குமே ஒரே ஒரு ஆயில் தான். அது எப்படி அப்படிங்கிறது நான் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரோஸ்மேரி பிளான்ட்டில் இருக்கிற லீவ்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மண் நிறையா இருக்கும். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ட்ரை பண்ணிடணும். அமேசானில் ரோஸ்மேரி லீஃப் அப்படின்னு கேட்டிங்கனாலே, செக் பண்ணிங்க அப்படின்னாலே ட்ரை லீவ்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பேக்கெட்ஸில் போட்டு சேல் பண்ணுவாங்க. அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வாங்கி கூட இந்த எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளான்ட் நர்சரியில் எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வந்து வீட்லேயே வளர்த்திக்கலாம். ஒரு பிளான்ட் வந்து 50 ருப்பீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ வீட்டில் நல்ல சன்லைட் படுற இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த பிளான்ட் ரொம்ப நல்லா வரும். கம்போஸ்ட் அவ்வளோ தேவைப்படாது. நம்ம மற்ற செடிகளுக்கு போடுற மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இதுக்கு கம்போஸ்ட் போட்டால் போதும். ட்ரை லீவ்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணேன். வீட்லேயே இதெல்லாமே ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளென்சிங், செகண்ட் ஸ்க்ரப், அப்புறம் வந்து ஃபேஸ் பேக். கிளென்சிங்க்கு வந்து கர்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், எந்த காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் போட்டு மசாஜ் பண்ணணும். கோவா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கின் நல்லா டேன் ஆயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு தெரியறதில்ல, நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு வந்துடும். என்னதான் சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நம்மளோட ஸ்கின் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர டேனாக இருக்கும். சென்னை, பாண்டிச்சேரி, கோவா இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போவோம். போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக நான் அப்ளை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு பழைய கலர் வர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்புறம் நெக்கில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்போர்ட் டைரக்ஷனில் மசாஜ் கொடுத்துட்டு, முக்கியமாக கண்ணை சுற்றி வந்து நல்லா கருவளைய மாட்டம் வந்துடும். அந்த பார்ட்லையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்த அழுக்கு எல்லாமே சுத்தமாக வந்துடும். இது நமக்கு டேனாக இருந்தால் தான் போடணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்படி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கேர் அவ்வளோதான் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின் நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, வீட்லேயே நமக்கு கத்தாழை இருக்கும் இல்லையா, சோற்று கத்தாழை, அதை டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தாலே ஸ்கின்ல நல்ல க்ளோ கிடைக்கும்.
கிளென்சிங் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணினா போதும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பிங். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சம் காஃபி பவுடர், செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில், அப்புறம் ஹனி. இது வந்து ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா நல்லது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் ஸ்க்ரப்பிங்க்கு தேவையான பொருட்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்வர்ட் டைரெக்ஷனில் போட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணும். அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். பார்லருக்குன்னு நான் எப்போவுமே போக மாட்டேன். போவேன் எதுக்குன்னா அந்த ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்காக மட்டுமே. நம்ம ஃபேஸ் வந்து நல்லா லுக்காக இருக்கணும் அப்படின்னா ஐப்ரோஸ் தான் முக்கியமான காரணம். அந்த ஐப்ரோஸ் நல்லா எடுத்துட்டாங்க அப்படின்னாலே இந்த ஃபேஷியல் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ அதனால் பெங்களூரில் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு 2 பியூட்டிஷியன் மட்டும் பிடிச்சி வச்சுருக்கேன். ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு அக்கா ஐப்ரோஸ் எடுத்து விடுவாங்க, என்னோட இன்னொரு பெரியம்மா பொண்ணு. அக்காட்ட எடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையுமே அந்த ஐப்ரோஸ் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அளவுக்கு திக்காக அந்த ஷார்ப்பாக யாருமே எடுத்ததில்லை. ஸோ பயந்து பயந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுப்பேன். பட் அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுருவாங்க, திங் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கோணையாக போயிடும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கடைசியாக எனக்கு ஒரு 10 இயர்ஸாக இங்கே வந்து 2 பியூட்டிஷியன் வந்து கிடைச்சாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மட்டுமே போய் ஐப்ரோஸ் எடுத்துப்பேன். அதுவும் ஃபஸ்ட்டே ஒரு 5 மினிட்ஸ் சொல்லுவேன், இங்கே எடுக்கணும், அங்கே எடுக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும், ப்ராடாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து தெரியும் எனக்கு வந்து இப்படி எடுத்தால் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி எடுத்து விட்டுருவாங்க. ஸோ ஐப்ரோஸ்க்காக மட்டுமே நான் வந்து பார்லருக்கு போவேன். ஸோ ஸ்க்ரப்பிங் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொடுத்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேக். இதுக்கு ஒரு கடாயில் நம்ம வீட்டில் தயாரித்த மஞ்சத்தூள் இருக்கும் இல்லையா, அதை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுலேருந்து அந்த ஃப்ளேவர் வெளியே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த மஞ்சத்தூளோட கலர் வந்து லைட்டாக காஃபி ப்ரௌனில் மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கடாயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் வந்து ஹோம்மேடாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைகளில் வாங்கணும் அப்படின்னா அந்த வரமிளகாய் தூள் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஹோம்மேட் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண மஞ்சத்தூளில் ஹனி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பேக் போடுறதுக்கு தேவையான அளவு பால் போட்டு நல்லா 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் அப்படியே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னு. வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி கண்டினியூஸாக 3 வீக்ஸ் நீங்கள் பண்ணினீங்கனாலே போதும். உங்களோட ஸ்கின்ல அந்த டேன் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும், பழைய கலர் நமக்கு வந்துடும். அதே மாதிரி ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இந்த கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், அப்புறம் இந்த ஃபேஸ் பேக் இது எல்லாத்தையும் நீங்கள் கைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நெக்கு, பேக் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹோம்மேடு தானே, ஸோ நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்குள்ளேயே இந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த ஸ்டெம்மை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லீஃபை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஆயில் காய்ச்சறக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும் இந்த லீஃப்க்கு. இதே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு வரும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லீஃபை இதில் ஆட் பண்ணிக்கணும். போட்ட உடனே நல்லா அதில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். சிம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும். ஸோ அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் நல்லா ஆற விட்டுறணும். ஸோ மீதி இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயிலில் இறங்கினதுக்கப்புறம் நாம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதுக்குள்ளேயே நம்மளோட ரோஸ்மேரி ஆயில் வந்து ரெடி ஆயிருச்சு, ஆறிருச்சு. இதை வந்து ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணி நல்ல ஏர் டைட் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வேர்க்கால்களில் தேய்ச்சி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடணும். ஓவர் நைட் வந்து தலையில் விடக்கூடாது. சளி பிடிக்கும், தலைவலி வரும், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் வரும். இது வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஹேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து ஹேருக்கு. இதுவே இந்த ஆயிலை நீங்கள் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிட்டு வரணும். வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா க்ளோ கிடைக்கும், அந்த பிம்பிள்ஸோட மார்க்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ரோஸ்மேரி ஆயிலில் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு மித்துக்குட்டி, நான், பாப்பா 3 பேருமே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே நம்மளோட கிச்சன் கார்டன் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிச்சன் கார்டன் அப்படின்னா டெரஸ் கார்டன் எல்லாம் இல்லை, கிச்சனுக்கு பின்னாடி ஒரு குட்டி கார்டன் ஒன்று ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த வேலை வந்து பண்ணேன். வீட்டுக்குள்ளே வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், இதுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கி ஆகணும் அப்படின்ட்டு அன்னைக்கு பண்ணி முடிச்சிடலான்ட்டு ஸோ கிச்சன் கார்டன் வந்து ரெடி பண்ணேன். எனக்கு ஐடியா என்னென்னா, கொஞ்சம் மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் வளர்த்தணும் அப்படின்ட்டு. அதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக பாப்பாவுக்கு வந்து இந்த சேலட் எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ மைக்ரோ கிரீன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். இதுக்கு நம்ம சீட்ஸ் எல்லாம் எதுவுமே வெளியே வாங்க வேண்டியதில்லை. அதுதான் கிச்சன் கார்டன். நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சே நாம் ஒரு அழகான ஹெல்த்தியான கார்டனை உருவாக்குறது தான். அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே மித்துக்குட்டியும் எழுந்திரிச்சு வந்துட்டான். அவனுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு அப்படியே நானும் ரிலாக்ஸாக கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோவா போயிட்டு வந்து எல்லாருமே கொஞ்சம் டவுன் ஆகிட்டோம். ஏன்னா ஃபுட்டு வந்து கரெக்டாக செட் ஆகலை, அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி சாப்பிட்ருந்தோம் இல்லையா. அதனால வந்ததுக்கப்புறம் எனக்குமே 2 நாள் வந்து ஸ்டொமக் அப்செட்டாக இருந்தது. மித்துக்கும் அப்படி தான் இருந்தது, அப்பப்போ வலி இருந்தது. அவனுக்கு நல்லா ஹை ஃபீவரும் கூட வந்தது, ஒரு 102 103 அந்த மாதிரியெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் பாப்பாக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிற்று வலி இந்த மாதிரியே தான் இருந்தது. ஒரு 2 3 நாள் இந்த கர்ட் ரைஸ் அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வீட்டு ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. டெட்டி எங்கே அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. டெட்டிக்கு வந்து உடம்புக்கு சரியில்லைப்பா. அவனுக்கு வந்து டிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணேன் இல்லையா, அந்த டைமில் ரொம்ப, அதாவது கொத்து கொத்தாக உடம்பு ஃபுல்லாக டிக்ஸ் வந்துருச்சு. அதில் டிக்ஸ் ஃபீவரும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்ஸ் எல்லாமே வீட்டில் செவுத்தில் கீழே ஃப்ளோரில் எல்லாம் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. எங்களுக்கே ஒரு பயம். மித்துக்குட்டியோட கையில், என்னோட கையில், உடம்புல இந்த மாதிரி நிறையா இடங்கள்ல அந்த டிக்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அப்புறம் நாங்கள் கோவா போகிற டைமில் டே கேரில் விட்டுருந்தோம். பட் இன்னுமே அவன் வந்து செட்டில் ஆகலை. பட் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு வந்து நாய் செட் ஆகாது, தயவு செஞ்சு கொடுத்துரு அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு வளர்த்த தெரியாமல் நம்ம வளர்த்தி அதை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதே கிட்டத்தட்ட ஒரு 4 5 நாய் பக்கம் ஆகிப்போச்சு. நமக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டாம், உயிரோட விளையாடுறோம், கம்முன்னு அந்த ஓனர்கிட்டயே பேசி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் மித்துக்குட்டியும் பாப்பாவும் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் டெட்டியும் ரொம்ப நம்ம கூட க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கோம். தெரியல, டிக்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கும். பட் எப்படி என்ன அப்படின்ட்டு எனக்கு இன்னும் முடிவெடுக்க தெரியல. ஸோ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு இருந்த பக்கத்து வீட்டில். அதுக்கப்புறம் நம்மளோட கார்டன் வந்து செட் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. இதுக்குன்னு நான் க்ரோ பேக்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கலை. அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், வைக்கிறக்கும் நமக்கு இடம் இருக்காது. ஏன்னா கீழே ஃபுல்லாகவே நம்மளோட ஹைபிஸ்கஸ் அப்புறம் மல்லிகைப்பூ இந்த மாதிரியெல்லாம் வச்சாச்சு. மறுபடியும் க்ரோ பேக் அங்கே கொண்டு போய் வச்சா நல்லா இருக்காது இல்லையா. அதனால நம்மக்கிட்ட நிறைய செராமிக் பாட்ஸ் வந்து இன்னுமே எம்டியாக இருக்குது. அதில் வந்து மண் அப்புறம் வந்து கொக்கோபிட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டேன். எப்போவும் பிளான்ட் வைக்கும் போது அந்த மண் வந்து நல்லா பொழு பொழுன்னு இருக்கணும். அப்போ தான் அந்த வேர் வந்து ஈஸியாக படர்ந்து செடி வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் எப்போ நம்ம செடியை வச்சாலும் நாம் ஈவினிங் டைமை தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக அப்படி சொல்கிறதுனா, ஈவினிங் ஆகும்போது செடி வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நாம் அந்த செடியை வேறு பாட்டில் மாற்றி வச்சாலோ இல்லை புது செடி நம்ம வச்சாலோ அதுக்கு வந்து அந்த ஷாக் இருக்கவே செய்யாதான்.
மார்னிங் டைமில் நல்ல ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு தேவையான உணவு, லைட்டு இது எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த டைமில் இந்த வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பெரிய ஷாக் இருக்கும். ஸோ மறுபடி அது அதோட பழைய லைஃப் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஈவினிங் டைம் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து ஈவினிங் டைமில் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் வந்து பண்ணுவேன். ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த Black கலர், அது ஃபுல்லாகவே மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு வந்து போட்டு விட்டுருக்கேன். எதுக்குன்னா மைக்ரோ கிரீன்ஸ்க்காக. அது வந்து 2 இலை விட்ட உடனே நம்ம கட் பண்ணி சேலடாக சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். அது வந்து அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் போட்டிருக்கேன் கடுகு. ரெண்டாவது இந்த ஒயிட் கலரில் வந்து வெந்தயம். இது மைக்ரோ கிரீன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா வெந்தயக்கீரையாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 ஆப்ஷனில் அது வந்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி வந்து நம்ம ஸ்லிப்பரில் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு விட்டால் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தட்டிக்கிட்டேன். ரொம்ப தட்டணும் அப்படின்னா அந்த சீட்ஸும் வீணாக போயிருமே அப்படின்ட்டு ஜஸ்ட்டு லைட்டாக தட்டி இன்னொரு பெரிய பாட்டில் வந்து போட்டு விட்டுட்டேன். இது வந்து லைட்டாக லைன் பண்ணி போட்டு விட்டோம் அப்படின்னா அதே மாதிரி லைன் லைனாக வளரும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். பார்ப்போம், போட்டு விட்டுருக்கேன், எந்த மாதிரி வளரும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. முயற்சி பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து புதினா. இதுக்கும் வந்து சின்ன பாட்டு போதுமானதாக இருக்கும். ஏன்னா கிச்சனுக்கு பின்னாடி தானே வளர்த்த போகிறோம். சரின்ட்டு டெரஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் புதினாவோட ஸ்டெம் வந்து பிடுங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து இந்த எல்லோ பாட்டில் வச்சு விட்டுட்டேன். இதெல்லாம் இங்கே வச்சு நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா டெரஸில் இந்த மாதிரி செடிகளை வைக்க வேண்டியதில்லை. மற்ற ஏதாச்சும் கீரைகள் இல்லை கொஞ்சம் காய்கறி வந்து போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா குரங்கு வந்து டெரஸ் வரைக்கும் இப்போ வரைக்கும் போன மாதிரி தெரியல. ஏன்னா என்னோடய கம்போஸ்ட் பின் அங்கே தான் இருக்குது. கண்டிப்பாக காய்கறிக்காக அதை தட்டி விடலாம் இல்லையா? ஸோ இப்போ வரைக்கும் அவங்க யாருமே அந்த ஏரியாக்குள்ளே போகலை. சின்ன சின்ன செடிகள் வச்சு பார்க்கலாம். வந்துச்சு அப்படின்னா நமக்கு, அப்படி இல்லையா அவங்களுக்கு தான் உணவாக போகணும் அப்படின்னா அது அப்படி போகட்டும். பட் ஏன் ட்ரை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு வளர்த்தலாம் அப்படின்ட்டு. இந்த குட்டி பாட்டில் நம்மளோட ரோஸ்மேரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஜஸ்ட் அந்த ஸ்டெம் வச்சாலே நல்லா வளருமா. ஒரு 5-6 ஸ்டெம் இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு செடினால வரும் இல்லையா, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஃபுல்லாக கொக்கோபிட் மட்டும் போட்டுட்டு அந்த ஸ்டெம்மை வந்து அதில் வச்சு விட்டுருக்கேன். அமேசானில் வந்து இந்த ரூட்டிங் பவுடர் அப்படின்ட்டு விற்கிறாங்க. வேர் வந்து சீக்கிரம் விடுறதுக்காக அந்த பவுடருக்குள்ளே டிப் பண்ணி நாம் பிளான் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அதிலிருந்து வேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதோட யூஸஸ் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். பட் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. என் ஃப்ரெண்டோட அக்கா வந்து அந்த மாதிரி தான் இந்த ஹைபிஸ்கஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணி நல்லா வளர்ந்துருக்கு தான். ஒன்ஸ் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளோட கிச்சன் பேக் சைடில் இருக்கிற இந்த ஸ்லாப் தான் அந்த கிச்சன் கார்டனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். குட்டி குட்டி பாட்ஸ் வச்சதுக்கு காரணம் இதுதான். இந்த ஸ்லாபில் அவ்வளோதான் பிடிக்கும். கொத்தமல்லி தழை, புதினா, அப்புறம் இந்த குட்டி குட்டி மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டக்குன்னு கிச்சனுக்கு பின்னாடி வரமா பிடுங்கினமா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே குக்கிங்க்கு யூஸ் பண்ணோமா, அது நல்லா இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் இந்த குட்டி கிச்சன் கார்டன் செட்டப் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியாச்சு. பார்ப்போம் நல்லபடியாக வளரும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க, நம்மளோட விளாக்ஸை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. இந்த பிளான்ட் வந்து நம்ம கோவா போனப்போ அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். நம்ம இருந்த நம்ம இருந்த ரெசார்ட்டில் இந்த செடி எக்கச்சக்கமாக இருந்தது. ஒரு இடத்துல மட்டும் கவனக்குறைவாக கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தங்காட்டி சரி வா நானே உன்னை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ரெசார்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. மேபி சிசிடிவிக்கு மட்டும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, ஒரு செடி தானே, அவங்க கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. சரி, இதுவும் வந்து பாவமாக இருந்தது, வாடி போய் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி இருந்தது. எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அதனால ஒரு செடியை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் மணி பிளான்ட்டோட கட்டிங்ஸும் அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருந்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, இது என்னடா இது எல்லாத்தையும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. பிளான்ட் லவர்ஸ் அப்படி தான். தெருவில் வந்து ஏதாச்சும் செடி பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அங்கே இருந்தது.
நாமளும் கொஞ்சம் உயிர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்ததா. மற்றபடி வேற எங்கேயும் நான் வந்து கையெல்லாம் வைக்க மாட்டேன். இது வந்து ஹஸ்பண்ட் சபரிமலை போனப்போ அந்த மலைக்கிட்ட இந்த செடி நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. நான் அப்படியே வந்து நியூஸ் பேப்பரில் போட்டு கட்டி வச்சுருந்தேன். சரி கையோட அதையும் வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து இன்னொரு பாட்டில் வச்சு விட்டாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இந்த vlog எடுத்ததுக்கு காரணம் நிறையா நேரம் இந்த பிளான்ஸ் கூட இருந்தது தான் ரீசன். எல்லா பிளான்ட்ஸையும் வந்து ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு. இன்னுமே வந்து செராமிக் பாட்ஸ் நிறைய எம்டியாக இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹெர்பல் பிளான்ட்ஸ் ஏதாச்சும் வச்சோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் வேலைக்கு வந்தாச்சு. பாப்பா ஈவினிங் வந்துட்டா அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். என்னென்ன கிளாஸ் அட்டன் பண்ணுறான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? கன்னடா மட்டும்தான் ஆன்லைனில் அட்டன் பண்ணிகிட்ருக்கா. மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கும் வந்து அவள் போகிறதில்ல. பட் பார்த்துட்ருக்கோம் பக்கத்தில் ஏதாச்சும் நல்ல டியூஷன் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு போட்டு விடலாம் அப்படின்ட்டு. மித்துக்குட்டி எப்பவும் போல் 5 மணிக்கு பால் குடித்தார் அப்படின்னா 5:05க்கு சார் அப்படியே வெளியே கிளம்பிடுவார். ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். ஒரு 8:30 அப்படிங்கும் போது நாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து சாப்பிட வச்சா மட்டும்தான் சாப்பிடுவான். அது வரைக்கும் அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டே இருப்பார். அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச ஏதாச்சும் மூவி அப்படி இல்லையா சாங்ஸ் கேட்டுகிட்டே நைட் டின்னர் வந்து ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் அடுத்த நாளுக்கு தேவையான கட்டிங் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து பண்ணி வச்சுருவேன். மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருந்தது இல்லையா, அதை போட்டு ஒரு சிக்கன் செமி கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு கடாயில் தேங்காய் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதை டைரெக்டாக ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ண ஆனியன் ஒரு 4-5 ஆனியன் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அன்னைக்கு வந்து நான் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை அதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் கறி மசால் தூள். கறி மசால் தூள் இல்லாதவங்க கரம் மசால் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கறி மசால் தூள் வேணும் அப்படின்னா இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி பிரியமுடன் அபி சேனலில் போட்டிருக்கேன். அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டேன். இந்த கறி மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அந்த சிக்கன் கிரேவியில் அந்த ஃப்ளேவரோட சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறது அவ்வளோதான். ஸோ அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணணும். நாட்டுக்கோழி சிக்கன் வந்து கிடைக்காதான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, நான் இருக்கிற இடத்துல ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இங்கே ஃபார்மில் போய் வாங்கலாம். ஆனால் அங்கே வந்து அந்த கருப்பு கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதில்ல. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. இப்போ ரீசெண்ட் டைமில் பாப்பா அடிக்ட் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரளா தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அதுக்கு பேர் அது இல்லை. பட் அந்த பட்டையாட்டு இருக்கும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். லைட் பிங்க் கலரில் மாறும். ஸோ அது கிடைச்சதுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. அந்த கலருக்காகவே அவள் வந்து ஊற்றி ஊற்றி குடிப்பாள். ஸோ அதையும் வந்து சைடில் அப்படியே பாயில் பண்ண விட்டுட்டேன். சிக்கன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து தேவையான அளவு அதில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு மட்டும் சரி பார்த்து சேர்த்துக்கிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னாலே செமையான சிக்கன் கறி வந்து ரெடி. இது எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும், முக்கியமாக ரைஸ்க்கு. இந்த கெட்டில் வந்து நான் டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் டீ இந்த மாதிரிக்கு தான் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. இதுக்கு ஒரு கவரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா ஹாட்டாக இருக்கும் போது இந்த கவர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்க்கு அந்த சூடு கம்மியாகாமல் அப்படியே இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து நெஸ்டேஷியா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கினேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க.
மித்துக்குட்டியை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நாங்கள் 3 பேரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ரைஸு, சிக்கன் கறி, கொஞ்சம் வந்து ஆனியன். ஆனியன் இருந்தால் தான் எனக்கு வந்து அந்த சிக்கன் சாப்பிட்டதுக்கான திருப்தி வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். சிக்கனுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அது கூட கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்டா அதோட ருசி வந்து இனிமே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணும். vlog வந்து முடியல, பர்த்டே விஷஸ் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்த்டே விஷஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? லோகேஷ், பிரின்சி பியூலா, காயத்ரி, சிவா இந்துமதி, புவனா புவி, லக்ஷ்மி குமார், எஸ்தர், கிருத்திக் கிருத்திகாஸ்ரீ, சக்திவேல் கௌசல்யா, அசோக் ராஜ், கோகிலா, மலர் மணிகண்டன், நாகராஜ், தர்ஷனா, கலையரசி, தஷிகா ஸ்ரீ, மயூரிகா, அப்துல் மஜித், லக்ஷனிகா, நிவேதா, பிரீத்தி கிருஷ்ணா, அஜித் தமிழ், ஃபிர்தோஸ் பானு, பிரியங்கா, யூகேஷ் குமார், பிரசாந்த், ஐஸ்வர்யா, வீரசிவானி, பிரியதர்ஷினி, தர்ஷிகா, பிரேமா, ரிஷான் ரோஹித், டாக்டர் கஸ்தூரி. இன்னைக்கு விஷ் பண்ணவங்களில் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். இன்னைக்கு போட்ட தம்ப்நெயிலுக்கும் நான் இன்னைக்கு போட்ட விலாகுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் சில பேர் நினைக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, நான் அங்கேருந்து இங்கே வந்தேன் இல்லையா, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே ரூபா அங்கேருந்து காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க, வேறு இடத்துக்கே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அந்த அண்ணாவுக்கு வந்து வேறு பக்கம் ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதனால அவங்களும் வந்து இங்கேருந்து வேறு பக்கம் போயிட்டாங்க, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு அதை கேட்டோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு வகையில் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா அவங்க இல்லாமல் என்னால் அங்கே இருந்திருக்கவே முடியாது. அவ்வளோ பாண்டிங் எங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கும். அத்தனை விஷயங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம், அட்வைஸ் பண்ணிக்குவோம். ஃபேமிலியில் ஒருத்தராக தான் 2 ஃபேமிலியுமே இருந்துட்டு இருந்தோம். ஒருவேளை கடவுள் வந்து நீ முன்னாடி கிளம்பு, உனக்கு பின்னாடி ஒரு சோதனை வந்துடும், நீ இப்போ கிளம்பி போயிரு அப்படின்னு எனக்கு சொல்லி ஃபஸ்ட்டு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூபாவை அனுப்பி வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லாமல் சொன்ன மாதிரி கூட மனசில் பட்டது. ஸோ எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ட்டு போகணும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் ரூமில் ஒரு சைடில் ஒரே ஒரு ஸ்னேக் பிளான்ட் மட்டும் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த டேபிளை வந்து எடுத்து பெட்ரூமில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளை வந்து இங்கே போட்டேன். இந்த ரேக்கோட இருக்கிற ஷெல்ஃபை வந்து இங்கே வச்சுட்டேன். எதுக்குன்னா இந்த இடத்துல சன்லைட் வந்து ஜாஸ்தி படும். நம்மக்கிட்ட சக்லன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இன்டோரில் வச்சு பார்த்தேன், பட் அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. லீஃப் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிட்டாங்க. மேற்கொண்டு அங்கே வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் வந்து உயிரோடு இருக்காது. ஸோ சன்லைட் ஜாஸ்தி படுற இடத்துல வச்சோம் அப்படின்னா அது லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லா சக்லன்ஸையும் வந்து நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நம்மளோட கிச்சனில் இருக்கிற அந்த டிவைடர் இருக்கு இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் சக்லன்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். டெய்லி ஒரு 10 லீஃப்னால அதிலிருந்து உதிர ஆரம்பிக்குது. அதனால அங்கே இருக்கிறதையும் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அங்கே வந்து வேறு பிளான்ட்ஸ் வைக்கணும், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஒரு மினி விலாகில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து வெளிச்சம் நல்லா வரும். காலையில் இங்கே நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து சூடு இருக்கும். ஏன்னா மேலே வந்து ஓப்பன், டெரஸில் பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு மிரர் மட்டும்தான். அந்த மிரர் வழியாக அந்த சன்லைட் வந்து இது மேலே படும்போது அதோட க்ரோத் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். சக்லன்ஸுக்கு வந்து சன்லைட் ரொம்ப தேவைப்படும், அது என்ஜாய் பண்ணும். அதனால் இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இதை இங்கே செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த குட்டி வேலை இருந்தது, அதையும் வந்து விலாகில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ராடக்ட்ஸ் பற்றி, அதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் கண்டிப்பாக நல்லா டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.